பிரபுத்த ஜூனியர் கலாசாலா. இங்க வந்து 2 கேரக்டர் தாங்க. வாசு இவன் தாங்க நம்ம ஹீரோ. குமாரி இவங்க தான் நம்ம ஹீரோ. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு, என்ன ஆச்சு, இது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. மெயின் பிளாட் எடுத்துக்கிட்டாக்கா ஹீரோட இன்ட்ரோ. ஹீரோ வந்துட்டு படிச்சு நிக்கிறாரு. ஹீரோட அப்பா வந்து பரம குடிகாரன். ஹீரோனோட அம்மா தான் ஹீரோட அப்பா தான் பரம குடிகாரன். ஹீரோட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து நிக்கிறாங்க. ஹீரோக்கு அம்மாக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் காட்டிக்காம வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து நல்லா படிக்கிறப்ப அவனுக்குன்னு ஒரு குட்டியான ஒரு கேங். இப்படி இருக்கும்போது லவ் பண்ணன்னு சொல்லிட்டு வயசுல வர்றது இல்லைங்க, ஒரு பொண்ணை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து ஹைப்பேத்தி விடுறாங்க. குமார் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்க்கணும்னு ஆசை வருது. பாக்குறான், நம்ம லவ்ல வந்துடணும். சின்சியரா லவ் பண்றான், பின்னாடியே சுத்தி நிக்கிறான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுனாக்கா அதுக்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்குது. பேசக்கூட முடியாம, குமாரி பாகுண்டாவா அப்படின்னு கேட்டுற ஃபர்ஸ்ட் வார்த்தை. அவ்வளோ இன்னோசென்ட் பாருங்க நம்ம ஹீரோ. படிக்கிற பையன் தான். அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க இவங்க 2 பேர்கிட்ட லவ் வளருது. ஒரு இன்டர்வெல் சீன்ல பாத்தீங்கன்னாக்கா வேற எவனோ சீனியர் பையன் ஹீரோனை பத்தி தப்பா எழுதிடுறான். அதுக்கு இவன் சண்டை போட்டுடுறான். இந்த மாதிரி ஹீரோனு பேர் நிறைய பேர் தப்பா பேசி இவன் கூட அப்படிதான் நெஞ்சினேறான். பார்த்தா இவங்க 2 பேருக்கு லவ் ஆகுது. லாஸ்ட்ல இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படி பசங்களை ஏமாத்துறாங்க சொல்லிட்டு இந்த படத்துல நாசுக்கா காமிச்சிருக்காங்க. 2004ல இப்படிதான் இருந்துச்சு. ஸோ பி கேர்ஃபுல் குட் பாய்ஸ். அதே குட் பாய்ஸ்ன்னு சொல்றேன்னாக்கா குட் பாய்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கோசம் சொல்றேன், குமாரி மாதிரி பொண்ணுங்க பார்க்க ஓம்லி தான்ப்பா இருப்பாங்க, பார்க்க டீசெண்டா தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துரு, உனக்கு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? தேங்க்யூ.